சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் ஆயிரும் சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் வந்து கல்ஃபுக்கு போனேன். அங்கே போய் நான் ஒரு 3-4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ண அப்புறம் கூட இந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்துச்சு. இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், பர்சனல் ஃபைனான்ஸ். ஏன்னா அப்போ கூட வந்து அந்த 4-5 வருஷம் ஒர்க் பண்ணி அங்கே நல்ல சேலரி வாங்கி கூட வந்து எனக்கு இதே சேம்ல தான் இருந்துச்சு. மாதம் ஸ்டார்டிங்கில் சேலரி கிடைக்கும், மாதம் கடைசியில் அது முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் வந்து நிறைய என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கேட்டேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்காது. நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இதே மாதிரி காமன் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இருக்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு கூட வந்து நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, நம்ம பேசுறது எனக்கும் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. சேலரி எப்படி வருமோ சேலரி அப்படியே வந்து மாதம் கடைசியில் வந்து போயிடும். ஆனால் நம்ம திங்க் பண்ணுற மாதிரி வந்து என்னோட லைஃப்பில் அந்த மாதிரி வந்து நடந்ததே கிடையாது. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேலரி வந்தோடனே நான் வந்து புது மொபைல் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அந்த டைமில் காலேஜ் படிக்கிற டைமில் நான் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பைக்குக்கு மாறினேன். ஸோ எல்லாமே வந்து என்னோட எக்ஸ்பென்ஸும் அது கூட அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சேலரி இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு.